ராம் சரண் சாரோட மூவின்றதுனால எக்ஸ்பெக்டேஷனோட வந்து பார்ப்பாங்க. அவர் எப்பொழுதுமே கதை சூஸ் பண்ணும்போது வித்தியாசமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதை ஏன் அவர் சூஸ் பண்ணாருன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்கு. உள்ள ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி? அதுதாங்க மேடம் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்னா, நானே வீட்டில் வந்து ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு இந்த அனாசின் நோவாசின்லாம் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். நிறைய பேர் இந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனாசின் நோவாசின் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்கில் காஃபி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். டிக்கெட்டு காஸ்ட்டு வேஸ்ட்டாக போச்சு ப்ரோ. பாப்கார்ன் செலவு என்ன ஆகுது? நீங்கள் தருவீங்களா? ஒழுங்காக படத்தை விடுங்க, ஏன் சாவடிக்கிறீங்க? ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி. நாங்கள் போனால் அங்கே படத்தை தூங்க வச்சு அனுப்புகிறாங்க. இதில் பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ல எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் எனக்கு கவலை கிடையாது. டீச்சரை பாட்டு வந்து படத்தை பாரு, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த டப்பிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க, அவன் என்ன பேசுகிறாங்க, என்ன வாய்ஸ் வருதுன்னே தெரில. சத்தியமாக அவ்வளோ கொடுமையாக இருக்குது. நான் ஓப்பனாக சொல்ல போனால் நான் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, மூவி ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கேன். அங்கே இங்கே உட்காந்து பார்க்கும்போது அந்த படம் வந்து லிப்பெல்லாம் சிங் ஆகும் போது காண்டாகுது, அந்த மாதிரி இருக்குது. அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் மெயின் பண்ணி வச்சுருக்காங்க அந்த படம் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷனுடன் வந்து பார்த்தா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் எல்லாத்தையும் உட்கார வச்சு கொட்டாயோட வச்சு தூங்க விட்டு அனுப்புகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ கொடூரமாக இருக்குது. ஸோ இது வந்து நான் தமிழ் லாங்குவேஜில் பார்த்தேன் இந்த படத்தை. ஸோ மேபி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தெலுங்கு ஸ்லாங்கில் பார்த்துன்னு வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அந்த எதிர்பார்ப்போட சரி நம்ம ஸ்லாங்கில் பார்த்தா நல்லா இருக்குன்னு வந்து உட்காந்தா தூங்க வர வச்சுட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மலைவாழ் கிராமத்தில் இருக்கிற அவங்களோட ஐடென்டிட்டியே தெரியல, என்னன்னே இல்லை அப்படிங்கிறதுக்காக அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதுலேருந்து ஒரு பையன் போய் ஸ்போர்ட்ஸ் மூலயமா அதோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணுறது தான் எங்கள் ஊருன்ட்டு. அவ்வளோதான் கதை. இது கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம். ஏதோ ஸ்போர்ட்ஸ் மூலயமா பண்ணுறேன்ட்டு நீங்கள் குட்டையில் விழுந்த மட்டை மாதிரி திருப்பினதே திருப்பி ஒன்ஸ் மோர் ரிப்பீட்னு 3 சீனையும் ரிப்பீட்டாக ஒவ்வொரு கேமாக வித்தியாசமாக வச்சு வெரைட்டியாக பண்ணனே எனக்கு எங்களை சாவடிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. சத்தியமாக உட்கார முடியல, அவ்வளோ கொடூரமாக இருக்குது. அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரகுமான் சாரோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் அதில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது. ஃபைட்டு ஸ்டண்ட்டு அது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் கதையை வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம். இப்படி கொடுத்து வந்துட்டு அது என்ன யூஸ்னே தெரில. ரேட்டிங் எவ்வளோ மேம் கொடுப்பீங்க? நீங்கள் கேளுங்க மேம், சொல்கிறேன். 10க்கு எவ்வளோ? 10க்கா 3, 4 அவ்வளோதான்.